வந்த சனமெல்லாம் குந்தணும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நோவாக்கேன்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தரமான படத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா தி பாய் சீரீஸை பார்த்துருப்பீங்க. அதில் ஹியூகி கேம்பலா சூப்பர் நடிப்பை கொடுத்திருந்த ஜாக்வைன் தாங்க இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த கதையில் எப்படி ஒரு இன்னசென்ட்டான பயந்தாங்கொலியாக நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி ரோல தான் இந்த படத்துலையும் இவருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா CIPA அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மரபணு வியாதி இருக்கும். இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு வலிங்கிற ஒரு உணர்வே சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பெருசாக யார் கூடயும் பழக மாட்டான். உணவு முறையில் கூட இவனுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ரிசர்வ் டைப்பாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவன் ஒரு பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சேம் அதே பேங்க்ல வேலை செய்யக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் கூட கொஞ்சம் பழக்கமாகி அவ கூட டேட்டிங் போன அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் இவனோட மொத்த வாழ்க்கையும் டோட்டலாக மாறி போகுது. அவனுக்கு இருக்கிற அந்த CIPA பிரச்சனையெல்லாம் மறந்து மறுபிறவி எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் பேங்கை கொள்ளையடிக்க வந்த ஒரு கும்பல் பேங்கோட சேர்த்து நம்ம ஹீரோயினையும் ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. ஓவர் நைட்ல தன்னோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அதனால அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக இவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு உசுர பணைய வச்சு போராட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. வழக்கமா ஆக்ஷன் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ தான் 10 பேரை போட்டு பொழந்து எடுப்பேன். ஆனா இந்த படத்துல ஹீரோக்கு அந்த CIPAங்கிற வழியே தெரியாத ஒரு வியாதி இருக்குல்ல, அந்த ஒரு வியாதியை பாயிண்டா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை இஷ்டத்துக்கு போட்டு குதறி எடுப்பாய்க்க பாருங்க. அதெல்லாம் முரட்டு காமெடியா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மனுஷங்கிறத விட ஒரு படி கீழே தான். அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தன் காதலிக்காக படுபயங்கரமான ஆட்களை தேடி போறப்ப இவன் எந்த மாதிரியான பிரச்சனையில சிக்குவாங்கிறதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ நேத்தன் கெய்னோட ரொட்டீன் லைஃப்பை தான் காட்டுறாங்க. இவனுக்கு அந்த CIPA பிரச்சனை இருக்கிறதுனால தூங்கும்போது கூட நாக்க கடிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக பாக்ஸர்லாம் யூஸ் பண்ணுற மவுத் கார்டை போட்டுட்டு தாங்க தூங்கியிருக்கான். தென் எப்பவும் போல சளிப்போடையே ஒரு குளியலை போட்டுட்டு பச்சையாக காய்கறி இலதெல்லாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அதை அடித்து பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு கிளம்புறான். இது கூட ஹெல்த்துக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. திக்கான ஃபுட்டை சாப்பிட்றப்ப தன்னை அறியாமல் நாக்க கடிச்சிக்கோன்ற பயத்தினால தான் சின்ன வயசுலேருந்தே வெறும் லிக்விட் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம நேத்தன் ஒரு அறக்கட்டளை கடன் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாதிரி தான். ஆனா இதுக்குன்னு கஸ்டமர்ஸோ கிளைண்ட்ஸோ பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால வரப்போற கிறிஸ்மஸுக்கு போனஸ்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ற மாதிரி இந்த பேங்கோட மேனேஜர் அறக்க பறக்க ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பக்கத்துல நின்று ஒப்புக்கு சப்பானியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஷெர்ரியை காட்டுறாங்க. இவளுமே இந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் தான். தலைமை அவளை பார்த்ததுமே வச்சக்கண்ணு வாங்காம மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை நோட் பண்ணி அவ கொஞ்சம் லைட்டா சிரிச்சதும் ஐயோ ஜொல்லு விட்டதை பார்த்துட்டாலே பயவுல பதறி போய் திரும்பவும் மேனேஜர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கேபினுக்கு போய் இவங்க கிட்ட லோன் வாங்கின ஒரு பெரியவர்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா வாங்கின லோனை அவரால் கட்ட முடியாததுனால அவரோட கடையை பேங்க் ஜப்தி பண்ண போறதா முடிவு பண்ணிருக்கு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பக்கம் பிசினஸ் ஒழுங்கா போகல, இன்னொரு பக்கம் ரீசெண்டா இவரோட ஒய்ஃப் வேற இறந்துட்டதுனால அதெல்லாம் இவங்கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. ஒரு செகண்ட் யாராவது பாக்குறாங்களான்னு அப்படியே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு என்னால முடிஞ்ச வரை ஜப்தி பண்றதுக்கான அந்த பேப்பர் ஒர்க்கை தள்ளி போடுறேன், மற்றபடி என்னால் ஜப்தியை தடுக்க முடியாது, அதுக்குள்ள நீங்க ஏதாவது இந்த பென்ஷன் இன்சூரன்ஸ் மாதிரி கிளைம் பண்ண முடிஞ்சா அது மூலமா கடையை காப்பாத்திக்கிங்கன்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்ல அவரும் இவனோட இந்த நல்ல குணத்தை பார்த்து ரொம்ப நன்றியோட பாராட்டுறாரு. நம்ம ஹீரோவோட குணமே இதுதாங்க, அநியாயத்துக்கு அப்பாவி பயப்பல. இந்த வயசுல உங்க ஒய்ஃபை இழந்ததுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்ன்ற மாதிரி சொல்லும் போது அவளோட இழப்பை நினைச்சு நான் வருத்தப்படுறதை விட அவளால என் வாழ்க்கையில கிடைச்ச வெளிச்சத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவும் அந்த வார்த்தைகள் இவனுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது. இந்த டிஸ்டர்பன்ஸோடய அந்த பக்கம் போய் ஒரு காஃபி குடிக்கலாம்னு மிஷின்ல அதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு பிசாசு மாதிரி ஹீரோயின் பின்னாடி வந்து சுரண்டவும் ஆள் பதறி போய் கொதிக்க இருக்கிற காஃபியை அப்படியே கையில ஊத்திக்கிறான். இவனுக்கு சொரணை இல்லாததுனால அதோட சூடு சுத்தமா தெரியல. ஆனா இவன் கையில புகை கிளம்புறத பார்த்து ஹீரோயின் ஒரு பக்கம் பதறி போய் வேகமா சட்டையோட அந்த கை பட்டனை கலட்டுறப்ப இவன் கையில ஒரு வித்தியாசமான டாட்டூ போட்டிருக்கிறத காட்டுறாங்க. அதே சமயம் அந்நேரம் பார்த்து இவன் வாட்சில் ஒரு அலாரம் அடிக்கவும் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போக யாரா அவங்கிற மாதிரி இவன் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் கேபினுக்கு போன நேத்தன் வெந்து போன அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு அயன்மெண்ட்டை பூசிக்கிட்டு இருக்கேன். சடனா சரி அந்த இடத்துக்கு வந்ததும் இவனுக்கு பயங்கர படபடப்பாகுது. பொதுவாகவே யார் கூடயும் பெருசா பேசி பழக மாட்டான். இதுல ஒரு பொண்ணு, அதுவும் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு தானா பேசினா எவனுக்கா இருந்தாலும் உதறும்ல, அந்த உதறல நம்ம ஹீரோ ஆக்டிங்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க. இப்ப ஷெரிக்கு என்னன்னா எங்க இதால வேலை போயிருமோன்னு ஒரு பயம். நான் வேலைக்கு சேர்ந்தே வெறும் 4 மாசம் தான் ஆகுது, இருந்தாலும் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்ற மாதிரி சொல்றப்ப சேச்சா இதுக்காகலாம் உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றான். நீ நிஜமா தான் சொல்றியா, உன் ஷர்ட்டை வேற பாலாக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லும் போது அட என்கிட்ட இருக்கிறதுல இதாம மொக்க சட்டை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா லஞ்சுக்கு போலாமான்னு இந்த இடத்துல கொஞ்சம்
கொஞ்சம் தயங்கிக்கிட்டே கேட்கறான். திடுதுப்புன்னு கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அட உனக்கு எதுக்கு சிரமம், நான் ஏற்கனவே லஞ்சு கொண்டு வந்துட்டேன்னு பயப்பட மொக்கையா சொல்றான். அதுக்கு அவளுமே சரி நான் உன்னை வற்புறுத்தல, மனசு மரண சொல்லு, ஒன்னா லஞ்சுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அந்நேரம் அந்த இடத்துல இந்த லோன் விஷயமா வந்த பெரியவர் அப்புறம் அவரோட ஒய்ஃப் இருக்கிற ஐடியா பார்த்துட்டு திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, வேக வேகமா போய் லஞ்சுக்கு அவ கூட வர ஓகே சொல்லிடுறான். தென் அடுத்த சீனே ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. யூஸ்வலா லஞ்சுனா எல்லாரும் பர்கர் பீஸான்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனா நம்மால் எப்பவும் லிக்விட் ஃபுட்டு தானே சாப்பிடுவான். அதனால வெறும் மில்க் ஷேக்கை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு உட்கார, அதையுமே கொஞ்சம் வினோதமா பாக்குறவ இந்த ரெஸ்டாரண்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேக்கை ஆர்டர் பண்ணிட்டு நீங்க ஏன் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கறா. இவன் காலையில ஆபீஸ் வந்தான் அப்படின்னா சாயந்தரம் வர கேபினை விட்டு வெளியவே வர மாட்டான். ஆபீஸ்ல எல்லாரும் ஏதாவது செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அதுல கூட பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். சரி இதுக்கான காரணம் என்னங்கிற மாதிரி கேட்கும்போது, சிம்பிளா நான் யார் கூடயும் சகஜமா பழக மாட்டேங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க ஆர்டர் பண்ண டிஷ் டேபிளுக்கு வந்துருது. அப்ப சரி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கேக்கை லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ருசியில மெய் மறந்து போய் இவனுக்கும் ஒரு ஸ்பூன் ஊட்ட வர, இல்ல என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். அட ஒரு ஸ்பூன்ல என்னங்க இருக்கு, லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு வலுக்கட்டாயமா ஊட்ட வர, நான் தான் சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன்லங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். இதால அவளோட முகம் ஒரு மாதிரி சுருங்கி போகுது. இதை பார்க்குற ஹீரோ வேற வழி இல்லாம அவனுக்கு இந்த சிஐபிஏ பிரச்சனை இருக்கிறது, அதால இவன் நரம்புகள் பாதிக்கப்பட்டு சுத்தமா வலிங்கிற உணர்வே இல்லாம போன விஷயத்தெல்லாம் சொல்றப்ப இது ஒன்றும் வியாதி இல்லை, இது ஒரு சூப்பர் பவருங்கிற மாதிரி மிரண்டு போறா. இவன் என்னமோ இப்படி சாதாரணமா சொல்லிட்டா, ஆனா சின்ன வயசுல இருந்து அதிகபட்ச நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான். இவன் கண்டிஷனுக்கு இவன் எப்படி வாழணுங்கிறதே இவனோட 7 வயசுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சிருக்கு. அப்ப இருந்து இவன் பேரண்ட்ஸும் இவனை பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா தன்னை அறியாம கூட தான் காயப்பட்டுக்க கூடாதுன்னு தான் வெறும் லிக்விட் ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். இதை கேட்கறப்ப ஷெரிக்குமே இந்த இடத்துல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கேக்கை ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கறதுனால என்ன ஆகிற போகுது, கண்டிப்பா நாக்கெல்லாம் கடிச்சிக்க மாட்டேன்னு ரொம்ப அன்போட கேட்க இவனும் மனசு மாதிரி கொஞ்சம் பயத்தோடயே ஒரு ஸ்பூன் வாங்குறான். ஆனா இவன் பயந்த மாதிரி நாக்கெல்லாம் கடிச்சிக்கல, அதுக்கு பதிலாக அந்த டேஸ்ட்ல மெய் மறந்து போய் ஒரு கேக்கோட ருசி இந்த அளவுக்கு இருக்குமான்னு அப்படியே மிரண்டு போறான். இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டதும் இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஷெரியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வெளியே போலாமாங்கிற மாதிரி நைஸா ஒரு பிட்ட போட, இவன் வழக்கம் போல என்ன சொல்றதுன்னு தெரியாம பித்தா பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். தென் அடுத்த சீனே அங்க கட் பண்ணி வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா ஆன்லைன்ல இவன் கூட சேர்ந்து கேம் ஆடக்கூடிய ஒரே ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் இருக்கான். இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லும் போது அவன் ஒரு பக்கம் இவனை பிடிச்சி கண்டபடி திட்டுறான். அட வீணா போன குக்கர் மூஞ்சி, கடந்த 1 மாசமா அவளை பத்தி தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குது, பேசாம போய் தொலைஞ்சாதான் என்னங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன மாதிரி ஒரு ஆளை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோடய பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நான் கூட இவனை டேட்டிங்க்கு தான் இன்வைட் பண்ணிருக்கான்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தாங்க அவன் இன்வைட் பண்ணிருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் இவன் கிட்ட எதை இழக்க போறதா நினைச்சு நீ இவ்வளவு பயந்துகிட்டு இருக்க, வாழ்க்கையில கஞ்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம், நீ தன்னம்பிக்கையோட போ, கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு மோட்டிவேஷன் பண்ணி அனுப்ப, இவனும் அடுத்த சீனே அந்த எக்ஸிபிஷனுக்கு போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். இந்த இடத்துல சரி வரைஞ்ச சில பெயிண்டிங்ஸுமே இருக்கு. இவன் வந்த நல்ல நேரம் அதுல ஒன்று சேல்ஸ் ஆக 2 பேரும் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அப்படியே பார் பக்கம் போறாங்க. நம்ம ஷெரிக்கு குடும்பம்னு சொல்லிக்கலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்கா. அங்கெல்லாம் இவள மாதிரி ஆதரவில்லாத குழந்தைங்களை தத்து எடுத்துக்கிட்டா கவர்மெண்டே உதவி தொகைலாம் கொடுப்பாங்க போல, அதுக்காகவே ஒரு குடும்பம் இவளை தத்தெடுத்து கொஞ்ச நாள் வளர்த்துருக்காங்க. தென் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவளே அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்பதான் சமீபத்தில் இவன் வேலை செய்யற அதே பேங்க்ல இவளுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருந்திருக்கு. இப்ப இவங்க இதை பத்தி கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க வந்த ஒரு அரவேக்காடு, நீ நோவாக்கைன் தானே, அடா பாவி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நான் உன்னை பாப்பான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு ஓவரா சிரிச்சுட்டு நம்மளால ரொம்ப மட்டம் தட்டிட்டு போறான். வந்தவன் இவன் கூட ஒன்னா ஸ்கூல்ல படிச்ச பையன் மாதிரி தெரியுது. இவனுக்கு அந்த ஜெனடிக் பிரச்சனை இருக்கிறதுனால நேத்தன் கெயினுங்கிற இவன் பேரை நோவா கெயின்னு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா புள்ளி பண்ணி சின்ன வயசுலயே இவனுக்கு பல கொடுமைகள் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோ இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே வழக்கம் போல இவன் வாட்சில் ஒரு அலாரம் அடிக்குது. இது வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இவன் மருந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு அலாரம். இதையுமே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் பாத்ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த அரவேக்காடு பையன் நம்ம ஹீரோயின்ட்ட உட்காந்து பயங்கரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் அவன் கூட சிரிச்சு பேசுறத பாக்குறப்ப இவனுக்கு கொஞ்சம் புகையை தான் செய்து, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லாம போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோயின் அவ ட்ரீட் கொடுக்கறதா சொல்லி 2 பேருக்கு மட்டும் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி கொடுக்க, அதை குடிச்ச மறுகணமே அந்த அரவேக்காடுக்கு மூக்கு முடியெல்லாம் பிதுங்க ஆரம்பிக்குது. அவனால சுத்தமா பேசக்கூட முடியல, என்ன சரக்குதுன்னு பயப்பட பயங்கரமா முக்கிட்டு இருக்கா. சுத்தமான பெப்பர் சாஸ் கலந்த பயங்கர காரமான ஒரு சரக்கை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கா. நம்மளுக்கு தான் ஹெவி பெயின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லைல்ல, அதனால அவன் ரொம்ப சாதாரணமா இருக்கான். ஆனா இந்த பக்கம் இவனுக்கு அப்படியே காது மூக்கெல்லாம் புகத்தள்ள ஆரம்பிக்க, இது தாண்டா நோவாக்கைனோட ஃபேவரட் சரக்குன்னு நம்மளுக்கு கெத்து கொடுக்குற விதமா அவனை மொக்க பண்ணிட்டு போவா பாருங்க. அதை பார்த்து ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். இவனை மட்டம் தட்டினதுக்காக 2 நாளைக்கு தண்ணியை தவிர வேற எதையுமே குடிக்க முடியாத மாதிரி அவனை நல்லா வச்சு செஞ்சு விட்டுட்டா. இதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து கிளம்பி 2 பேரும் நேரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு தாங்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது. காலையில கொதிக்க கொதிக்க இவன் கையில காஃபி கொட்டினப்ப இவனோட ரிஸ்ட்ல சில டாட்டூவை பார்த்துருப்பா பாத்தீங்களா, அதை முழுசா பார்க்கணும்னு இவனோட ஷர்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உடம்பு
உடம்பு முழுக்க பயங்கரமான ஒரு டாட்டூவை போட்டு வச்சிருக்கான். ஆக்சுவலா இது ஒன்றும் சாதாரண டாட்டூ இல்லைங்க, இதை முழுக்க முழுக்க இவனே போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு ஹீரோ ஃபேண்டசி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவனுக்கு பிடிச்ச விஷயங்களை மனசு கஷ்டமா இருக்கும்போது அப்படியே தனக்கு தானே போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஷெர்லி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவன் வரைஞ்சிருக்கிற விதத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல அப்படியே மிரண்டு போக ரெண்டு பேருக்குள்ள இன்னும் கெமிஸ்ட்ரி அதிகமாகி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போய் நைட்டு முழுக்க ஒண்ணுமா இருக்காங்க. தென் அடுத்த நாள் கண் முழிச்சு பாக்குறப்ப ஷெர்லி வீட்டுல இல்ல. இவனுக்கு முன்னாடியே எந்திரிச்சு காலையில ஆபீஸ்க்கு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டா போல. அங்க இருந்த ஒரு பேப்பர்ல கேக் வரைஞ்சி பக்கத்துல ஹார்டின் சிம்பிள் வேற போட்டிருக்கும். இவனுக்கு அதை பார்த்து குஷி தாங்கல. இதுக்கு முன்னெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறப்ப வாழ்க்கை மேல இவனுக்கு ஒரு சலிப்பு இருக்கும். ஆனா நைட்டு நடந்த சம்பவத்தால நேத்தன் முகத்துல 100 வாட்ஸ் பல்பு சும்மா பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்குள்ள ஏதோ மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு புது உணர்வு. இதுக்கு முன்னெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறப்ப என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு சலிப்போட தான் எந்திரிப்பான். ஆனா நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. குதூகலமா ஒரு குளியல போட்டு ஆர்ப்பாட்டமா ஆபீஸுக்கு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கறதுனால பேங்க்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா தாங்க இருக்கு. அதனால தலைவன் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி ஆரம்பிக்கலாம்னு பயங்கர ப்ரிப்பரேஷனோட நம்ம ஷெர்லி இருக்கிற கேபினை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த சமயம் பார்த்து இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் சாண்டா கெட்டப்ல உள்ள வந்து கண்டபடி சுட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மொத்த பேங்கும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிருது. வழக்கமா ராபரி பண்றவங்க பண்ற மாதிரி அங்க இருந்த எல்லாரையும் குப்புறப்படுக்க சொல்லி அவங்க போன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம மேனேஜர் கிட்ட தாங்க வராங்க. அவரை பிடிச்சி இப்ப இந்த பேங்கோட வால்ட்டை ஓபன் பண்ண சொல்லும் போது என்னால இந்த டைமுக்கு அதை ஓபன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன முகூர்த்த நாளடா பார்த்துக்கிட்டு இருப்பன்ற மாதிரி அந்தால போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி மேனேஜரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தாங்க நம்ம படத்தோட மெயின் வில்லன். இவன் எவ்வளவு மிரட்டியும் மேனேஜர் அந்த வால்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இல்ல. இதால செம கடுப்பாக்கி அந்தால படுக்க போட்டு செம சாத்த இவன் இப்படி ஆக்ரோஷமா நடந்துகிட்டதுல முகத்துல ஒட்டி இருந்த அந்த ஒட்டு தாடி கலந்து கீழே விழுந்துருது. அப்ப மேனேஜர் தெரியாதரமா இவன் முகத்தை பாத்துறாருங்க. அதை இவன் கூட்டாளி ஒருத்தன் நோட் பண்ணி இவங்கிட்ட சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம மேனேஜர் அந்த இடத்துல சுட்டு கொண்டுட்டு அடுத்ததா அசிஸ்டன்ட் மேனேஜர் எவன்டான்னு நம்ம ஹீரோ கிட்ட தான் வராங்க. இப்ப இவனை வால்ட்டு கிட்ட இழுத்துட்டு போய் ஒழுங்கா காம்பினேஷனை சொல்றாங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் செத்து போன அந்த மேனேஜரையே உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அவனும் செம கடுப்பாக்கி அல்லல்லையா குத்துனா இவனுக்கு வழி தெரியாது அப்படிங்கிறதுனால அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வேற இப்ப சுத்தமா டைமே கிடையாது. ஏன்னா பேங்குக்குள்ள வந்த அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால டேய் ஒழுங்கா வால்ட்டோட காம்பினேஷன் கூட சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்க. நம்மால் கொஞ்சம் சுதாரிச்சு ஆமா என்ன கேட்டீங்கன்னு அவங்ககிட்டயே திரும்ப ஒரு கேள்வியை கேட்டதும் போடா வெண்ணான்னு அப்படியே மூஞ்சில குத்தி ஒரேடியா படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் இவனை அடிக்க வரப்ப அங்க இருந்த ஷெரி இதை பார்த்துட்டு கொஞ்சம் பதறவும் அவ தலையில கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். இதால இவனும் வேற வழி இல்லாம லாக்கோட காம்பினேஷன் கூட சொல்லிட அடுத்த கணமே இவன் கபாலத்தில் அடிச்சு மட்டையாக்கிட்டு உள்ள போய் மொத்த பணத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் ஒரு பக்கம் இவங்க எதிர்பார்த்த டைமுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துட வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினை பணைய கைதியா கொண்டு போறாங்க. இந்த இடத்துல போலீஸுமே பணைய கைதி இருக்கிறதுனால தாக்க எந்த முயற்சியும் பண்ணாம கண்ணெல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த முதவிங்க சும்மா இல்லாம கண்டமேனிக்கு சுட்டு அங்க இருந்த சில போலீஸை போட்டு தள்ளிட்டு வேகமா 2 கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் மயக்கம் தெளிஞ்ச நம்ம ஹீரோ எங்கடா ஷெர்லியா காணோம்னு வேகமா வெளியே வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல போலீஸ் ஒருத்தர் குண்டடி போட்டு பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கவும் அவருக்கு முதல் உதவிலாம் பண்ணிட்டு 911க்கும் போன் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல வேற பேக்கப் வர்றதுக்கு இன்னும் 8 நிமிஷம் ஆகும்னு அங்க இருந்த ரேடியோல நியூஸ் வந்துகிட்டு இருக்க. அதை கேட்டதும் கீழே கிடக்கிற அந்த கண்ணையும் நம்ம போலீஸோட காரை தாங்க ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். இதை பாக்குற போலீஸ் தம்பியே வேண்டாம் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட கண்ணை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வேகமா போலீஸ்காரையே ஆட்டைய போட்டுட்டு போறான். இப்ப அந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்கிற அந்த வில்ல பயப்படைகளை காட்டும் போது 2வது கார்ல வந்துகிட்டு இருக்கிறவன் வில்ல மேல செம்ம காண்டாகிறான். ஏன்னா இந்த அளவுக்கு கலவரம் பண்ணி கொள்ளையடிக்கிறது இவங்க பிளான்லயே இல்ல. வில்லன் தான் வம்புக்குன்னு போலீஸை சுட்டுருக்கான். கூட்டாளிங்க 2 பேரும் ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும் போது அட என்னப்பா ஒரு ஃபன்னு வேண்டாமாங்கிற மாதிரி சைக்கோத்தனமா பேசுறான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்மால் ஒரு பக்கம் போலீஸ் கார்ல வெறிகொண்டு விரட்டி வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் பின்னாடி கார்ல வந்துகிட்டு இருந்தவன் காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கவும் நம்மளுக்கு ஒரு பக்கம் உசுரே இருக்காது. இந்த இடத்துல வில்லன் வர்றது உண்மையான போலீஸ்னு நினைச்சு டைவர்ட் பண்றதுக்காக 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் வழக்கமா நம்ம மீட் பண்ற இடத்துல அசம்பிள் ஆகலாங்கிற மாதிரி சொல்ல இவன் கூட இருக்கிற இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறவனோட அண்ணங்காரம் போல எப்பா நம்ம பைபாஸுக்கு போனாலே போலீஸுக்கு ஈஸியா தண்ணி காட்டுறலாம் எதுக்காக தேவையில்லாம பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரி சொல்றான். ஆனா வில்லன் இந்த இடத்துல நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்ற மாதிரி சொன்னதும் பின்னாடி கார்ல வந்துகிட்டு இருந்தவன் டக்குன்னு ரைட் எடுத்து வேற ரூட்ல போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஷெரி வந்து பாத்தீங்கன்னா வில்லனோட கார்ல தான் இருக்கா. ஆனா இது தெரியாம ஹீரோ ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகி வேகமா அந்த தம்பிக்காரனோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் ஒரு பக்கம் அங்க இருந்த ஒரு முட்டு சந்தில வண்டியை விட்டு லாக் ஆகி குப்பை தொட்டி கூட ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவன் காரை செக் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள ஷெரி இல்லங்கவும் அவன் கிட்ட கண்ணை காட்டி ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்கும் போது இவன் போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து இவனை போட்டு செம்மாடி அடிக்கிறான். இதுக்கு நடுவில் இவன் கையில இருந்த கன்னு வேற பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு ரூம்குள்ள விழுந்துற. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டலோட கிச்சன் மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இருக்கிற அந்த திருட்டு பயலோட பேரு பென். இப்ப இவன் அந்த கிச்சனுக்குள்ள போய் அந்த கண்ணை எடுக்க பாக்குறப்ப காலை பிடிச்சி கெஞ்ச போற கணக்கா அவன் காலை வாரி விட்டு சமாதானம் பேச பார்த்தா அவன் பாட்டுக்கு கன் எடுத்து கண்டபடி சுட ஆரம்பிச்சிடறான். இதால ஹீரோ ஒரு பக்கம் பதறி போய் அங்க இருந்த ஒரு பேனை எடுத்து பலார்னு அவன் கையிலே அடிக்க கையில இருந்த கன் அப்படியே பறந்து போய் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள விழுந்துருது.
இதை பார்த்து அவன் இன்னும் கடுப்பாகி நம்மளால படுக்க போட்டு நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் மெனக்கெட்டு அடிக்கிறாங்கிறதுக்கான எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கான். இவனால வலியை உணர முடியாது, அதனால எவ்வளவு அடிச்சாலும் மாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். ஆனா இவன் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு நேத்தன் ஏதோ தாண்டா பலசாலின்னு இவங்கிட்ட கெத்து காட்டுறதா நினைச்சு அவன் பாட்டுக்கு கண்ட இடத்துல உருட்டி விட்டு போலன்னு பொழந்துகிட்டே இருக்கான். நேத்தனும் அவனை சமாளிக்க முடியாம கையில கிடைக்கிறதெல்லாம் விட்டு கண்டபடி அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருக்க. ஃபைனலா அவன் பாட்டுக்கு கறி வெட்டுற கத்தியா கையில எடுத்ததும் நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கண்ணு விழுந்துச்சு பாத்தீங்களா, அதுக்குள்ள அப்படியே கையை விட்டு துப்பாக்கி எடுக்கிறான். அந்நேரம் பார்த்து அவன் ஒரு பக்கம் கையில கத்தியோட வெறி கொண்டு முன்னாடி வரப்ப இவன் என்னமோ அவனை தடுக்க தான் பார்த்தான். ஆனா தொண்டைக்குள்ள ஒரு புல்லட் இறங்கி அவனோட சோழி அந்த இடத்துல முடிஞ்சு போக ஒரு பக்கம் கொலை பண்ண அதிர்ச்சினா அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கையை விட்டான் பாத்தீங்களா, அதுல கை ஒரு பக்கம் தந்தூரி மாதிரி வெந்து கிடக்கு. இவன் ஒரு பக்கம் திகைச்சு போய் இப்ப அந்த பணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க கொடன்னு வாந்தியா வரும் பாருங்க. ஆள் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு அவன் போனை எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், நீ எங்க இருக்கன்ற மாதிரி இவன் அண்ணங்காரங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். தென் அந்த போனை அப்படியே பாக்கெட்ல போட்டுக்கிட்டு பென்னோட கையில ஒரு வித்தியாசமான டாட்டூ இருக்கிறத பார்த்ததும் அதை இவனோட போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறான். இப்ப இவனுக்கு சாதகமா இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளையடிச்ச மொத்த பணமும் இந்த பென்னோட கார்ல தாங்க இருக்கு. இதனால ஹீரோ இப்ப அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இவனோட அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு தாங்க போன் பண்றான். அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லி எனக்கு நீ தான் இப்போ ஒரு உதவி பண்ணணுங்கிற மாதிரி கேட்கும்போது என்னது போலீஸ்காரை திருடிட்டு போய் ஒரு ஹோட்டலோட கிச்சன்ல வச்சு ஒருத்தனை கொலை பண்ணியிருக்க, இதுல நான் உனக்கு உதவி பண்ணி உன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போகணுமான்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்க பேசிக்கிட்டே அப்படியே இவனோட கையை பார்த்தா அந்த கிச்சனுக்குள்ள பென் இவனை சுடும்போது இவன் கையில ஒரு புல்லட் இறங்கி இருக்கும் போல அதையே இப்பதாங்க நம்மால் நோட் பண்றான். இப்ப அதை கேட்டதும் நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு வேற பீதி இன்னும் அதிகமாகுது. டேய் நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல எனக்காக இதை கூட பண்ண மாட்டேங்கிற மாதிரி கேட்கும்போது டேய் நம்ம ரெண்டு பேரும் ஆன்லைன்ல அதுவும் வீடியோ கேம்ல தான் டீமா விளையாடிக்கிட்டு இருக்கோம், இதுக்காக ஜெயிலுக்குலாம் டீமா போக முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க. உன்னை விட்டா எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க யாருமே இல்லடா, தயவு செஞ்சு உதவி பண்றான்னு பயங்கரமா கெஞ்சுறான். இதனால அவனுமே இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்ல அந்த பென்னோட கையில ஒரு டாட்டூ இருந்துச்சுல்ல அந்த போட்டோவை அவனுக்கு அனுப்பி அந்த மாதிரி டாட்டூவை சிட்டியோட எந்த பார்லர்ல போடுறாங்க அண்ட் அதோட அட்ரஸை மட்டும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்றான். இப்படி இவன் ஒரு பக்கம் ஷெர்லியை கண்டுபிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க கட் பண்ணி அப்படியே பேங்கை தாங்க காட்டுறாங்க. இங்க போலீஸ் நடத்தின விசாரணையில பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக 3 பேர் சாண்டா கெட்டப்ல வந்ததுல இருந்து கடைசியா நம்ம ஹீரோ போலீஸ்காரையே ஆட்டைய போட்டு போன விஷயம் வர எல்லாமே தெரிஞ்சு போக விஷயம் இப்ப எந்த மாதிரி மாறுது அப்படின்னா பேங்கோட வால்ட்டையே நம்ம ஹீரோ தான் ஓபன் பண்ணி விட்டுருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் இந்த திருட்டுல சம்பந்தம் இருக்குமோன்னு போலீஸுக்கு ஒரு டவுட் வருது. இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோக்கு எதிராக தான் இருக்கு. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம நேத்தனை காட்டும் போது இவனுக்கு என்னதான் வலியை உணர முடியலனாலும் காயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறது அப்புறம் ரத்தப்போக்கு அதிகமான கண்டிப்பா செத்து போயிடுவான். ஸோ அதுக்கு ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல ஒரு பெரியவர் பேங்க்குக்கு வந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட உதவி கேட்டு இப்ப அவரோட கடைக்கு வந்திருக்க. அவர் ஒரு பக்கம் இவன் காயத்தெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறாரு. இதுல வேற நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் கேஷுவலா சொல்லிட்டு ஒரு கத்தியை வாங்கி ஏதோ கேக்க கட் பண்ற மாதிரி புல்லட் பட்ட காயத்தை அப்படியே கட் பண்ணி விட்டு ஒரு கொரடாவை வாங்கி உள்ள விட்டு புல்லட் எடுக்கிறங்கிற பேர்ல கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதை பாக்குறப்ப அவரோட ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவலுக்கு இருக்கும். இவர் வச்சிருக்கிறது ஒரு ஆட்டோ ஷாப் மாதிரி தெரியுது. இங்க மெடிசன்லாம் பெருசா இருக்காது. அங்க இருந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை வச்சு அதுல இருந்த சில மருந்துகளை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிழிச்சு விட்டு அந்த இடத்த தையல் போடுறதுக்கு பதிலாக ஃபெவிக்கால வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க பெரியவரோட ரியாக்ஷன் தாங்க இந்த இடத்துல பயங்கர காமெடியா இருக்கும். ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ்ல இருந்த ஒரு ஊசி எடுத்து போட்டுக்கிட்டு பூஸ்ட் அப் ஆகி கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து 2 கட்டை எடுத்து நம்ம பெரியவருக்கு கொடுத்துட்டு போக இவனோட இந்த நல்ல மனசெல்லாம் பார்த்து மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தென் இதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வரும்போதே அந்த பெண்ணோட கையில இருந்த டாட்டுவை எந்த பார்லர்ல போட்டிருப்பாங்கன்னு விசாரிக்க சொல்லி நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தால அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸை இவனுக்கு அனுப்பிட்டு தயவு செஞ்சு இந்த மெசேஜ் டெலிட் பண்ணிருன்னு இன்னொரு மெசேஜையும் போட்டு விடுறான். இப்போ அந்த பக்கம் பென் செத்து கிடந்த இடத்துக்கு போய் போலீஸ் விசாரிக்கும் போது கிச்சன்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோ தான் அவனை கொலை பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஆனா ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இதுவரை நம்மால் மேல ஒரு பெட்டி கேஸ் கூட இல்லை அப்படிங்கிறதுனால அவன் இதை பண்ணிருப்பானோன்னு கொஞ்சம் சந்தேகத்தோட இப்ப நம்மளுக்கே போன் பண்ணும்போது அவன் ஒரு பக்கம் சரியா கண்டுபிடிச்சிங்களான்னு ரொம்ப பதட்டத்தோட விசாரிக்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொள்ளையடிச்ச பணத்தோட நீ எங்கப்பா சுத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்கும் போதே நடந்த ராபரியில தனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அவங்க சந்தேகப்படுறாங்கன்ற விஷயம்லாம் நம்மளுக்கு பச்சையா தெரியுது. இவனும் அப்படிலாம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அந்த அம்மா எதையுமே கண்டுக்காம பணைய கைதிகளை காப்பாத்துறது எங்களோட வேலைங்கிற மாதிரி சொல்றப்ப நீங்க காப்பாத்தினதெல்லாம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுவரை கடத்தப்பட்ட பணைய கைதிகள்ல 75% யாருமே தப்பிச்சது இல்ல. 3 மணி நேரம் கழிச்சு பணமா தான் மீட்டிருக்கீங்கன்னு நல்லா மொக்க பண்றான். வெறும் ஒரே ஒரு நாள் டேட்டிங் போயிருந்தாலும் சரியால இவனோட வாழ்க்கையே இப்ப மாறி போயிருக்கு. இப்ப அந்த சுரட்டமுடி போலீஸ் கிட்ட கூட உங்க வாழ்க்கைக்கே அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை நீங்க மீட் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் அது தன்னோட பொண்ணுதாங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை யாராவது கிட்னாப் பண்ணிட்டா வேற யாராவது காப்பாத்துவீங்கன்னு வெயிட் பண்ணுவீங்களா இல்ல நீங்களே களத்துல இறங்கி தேடுவீங்களான்னு நம்மால் நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்கறான். இதுல இருந்து இவனோட ஃபீலிங்ஸ் அந்த அம்மா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சரி நீ உன் வழியிலே போங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண அடுத்த சீனே இந்த பக்கம் நம்ம வில்லனோட இடத்த தாங்க காட்டுறாங்க. நம்ம வில்லனோட பேரு சைமன். இந்த இடத்துல அந்த பென்னோட அண்ணன் எங்கடா இன்னும் தம்பியை காணுமேனு ரொம்ப
கவலையோட இருக்க, விடுப்பா வயசு பையன் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வண்டியை நிப்பாட்டி இருப்பான், வந்துருவாங்கிற மாதிரி வில்லன் ரொம்ப அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கவும் அதை பார்க்க அவனுக்கு ஒரு பக்கம் செம கடுப்பாகுது. உனக்கு என்ன எங்களுக்கே பாஸ்ன்னு நினைப்பா, குய்யால சிதைச்சு விட்டுருவான் பார்த்துக்கன்னு அவன் ஒரு பக்கம் இப்போ செம டென்ஷன் ஆக, விடு இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்கிற மாதிரி வில்லனும் கொஞ்சம் சீரியஸா பேசுறான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஷெர்லி ஒரு பக்கம் குடிமொழிக்கு போன மாதிரி தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க, சைமன் வந்து இவளை அடிச்சதுக்காக மன்னிப்புலாம் கேட்கறான். என்னடா இது இவளை பார்த்தாலும் கடத்தப்பட்ட மாதிரி தெரியல, அவனும் கடத்தினவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறானேன்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு செம ட்விஸ்ட். என்னன்னா இந்த கடத்தல் பிளான்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆக்சுவலா இவளை ஒரு ஃபேமிலி காசுக்காக தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னால அந்த குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த சைமன். இந்த மாதிரி ஒரு ராபரியை பர்ஃபெக்டா பண்ணிட்டு கலிபோர்னியால போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்க பிளானாவே இருந்திருக்கு. ஆனா இந்த சைமன் சும்மா இல்லாம அந்த நல்ல மனுஷன் மேனேஜரை போட்டு தள்ளலாம் பாத்தீங்களா, அதால இங்க ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்க, விடுப்பா அதெல்லாம் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நடந்து போச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்ட, நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டு கொடுத்த டாட்டூ பார்லரோட அட்ரஸுக்கு தாங்க வந்திருக்கான். பென் அவன் கையில இருந்த டாட்டூவை இந்த பார்லர்ல தான் போட்டிருக்கான். இப்ப வர ஹீரோக்கு அவன் பேர் கூட தெரியாது. ஸோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறப்ப அங்க இருந்த லேடி ஃபர்ஸ்ட் உள்ள விட மாட்டா. ஆனா நம்மால் ஏதேதோ பேசி எப்படியோ உள்ள போக அந்த இடத்துல கலிபோர்னியால பிறந்த கட்டப்பா கணக்கா பார்க்கவே படுபயங்கரமா ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்தாலே எங்க நம்மள முழுசா முழுங்கிருவானோன்னு ஹீரோக்கு கொஞ்சம் மரண பீதியா தான் இருக்கும். இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்காம அந்த பென்னோட டாட்டுவை காட்டி எனக்கும் இதே மாதிரி போடணுங்கிற மாதிரி சொல்றப்ப கட்டப்பாவும் அதை பார்த்து அடுத்த கணமே உனக்கு பென்ன தெரியுமான்னு கரெக்டா அவனோட பேரை சொல்லிடுறான். எதிர்பார்த்த மாதிரி அவன் பேர் தெரிஞ்சு போச்சு. ஆனா முழு பேர், அதாவது நம்ம பென்டனோட நேமுக்கு பின்னாடி டென்னிசன் குடும்ப பேர் வருது பாத்தீங்களா, அது மாதிரி அவனோட குடும்ப பேரை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனோட ஃபுல் டீட்டெயிலை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதை கேட்கறன்னு ஏதோ ஸ்கூல் பிள்ளைகிட்ட விசாரிக்கிற மாதிரி எங்க அவனோட செகண்ட் பேரை சொல்லுங்க பாப்போம்னு பால்வாடித்தனமா கேட்க, இவனுக்கு பென்னெல்லாம் தெரியாது, பென்னை பத்தி தெரிஞ்சுக்க தான் இங்க வந்திருக்கான்ற விஷயத்த கட்டப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போய் அங்க இருந்த ஒரு கத்தியை கையில எடுக்கிறான். அதை நோட் பண்ணி நம்ம ஹீரோ இப்போ அவங்ககிட்ட கண்ணை காட்டி மிரட்டும் போது அந்த இடத்துல இருந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் ஒரு கட்டையை கொண்டு வந்து கையிலே அடிச்சு கண்ணை தட்டி விட்டுறா. உடனே கட்டப்பா இவனை குத்துறதுக்காக வெறிகுண்டு முன்னாடி வரப்ப நம்மால் ஜஸ்ட் விலகுனதும் குத்து கேர்ள் ஃப்ரெண்டோட மூஞ்சில விழுந்து அவ ஒரு பக்கம் சுருண்டு விழுந்துடுறா. இதை பார்த்து அவன் ஒரு பக்கம் இன்னும் வெறியாகிறப்ப நம்மால் ஏதோ ஒரு தைரியத்துல மூஞ்சில 2 குத்து குத்துறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட உரைக்கல. ஒரு அடியில இவனை படுக்க போட்டு அப்படியே மேல குதிச்சு சட்னியாக்க பார்க்கும்போது சைட்ல ஒரு கூரான ஒரு கட்டை கிடைக்கும். அதை நேரா பிடிச்சபடி ஹீரோ அவன் காலை லைட்டா ஒரு எத்து அப்படியே அந்த கட்டை மேல விழுந்து அது ஒரு பக்கம் அவன் அல்லையில சொருகி ஆள் பயங்கரமா கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கட்டையை புடுங்கி போட்டு இன்னும் வெறியாகி இவன் அங்க இருந்த கண்ணாடியிலாம் தூக்கி அடிச்சு பயங்கரமா கதற விட, நம்மால் செதறி கிடக்கிற அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஐடியா பண்ணி அவன் பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த கண்ணாடியை நங்குன்னு குத்துறான். இப்படி இவன் குத்துன குத்துல நிறைய கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா இவன் கையில நல்லா சொருகிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் போர்ஸோட பாஞ்சு வந்து இவன் மூஞ்சிலே நங்குன்னு ஒரு குத்து குத்த கட்டப்பாவோட 2 கண்ணுமே பீஸ் ஆயிருதுங்க. இதால அவன் ஒரு பக்கம் இப்ப பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேப்ல ஹீரோ அங்க இருந்த டாட்டூ போடுற மிஷின் எடுத்து அவன் கழுத்துல பயங்கரமா கீறிக்கிட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பென்னோட செகண்ட் நேம் என்னங்கிற மாதிரி விசாரிக்க அவனும் வேற வழி இல்லாம கிளார்க்குன்னு அந்த பேரை சொல்லிடுறான். தென் அடுத்த கணமே பேங்கிங் செக்டர்ல இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கடன் ஸ்டேட்டஸை செக் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பென் கிளார்க்கோட பேரை சொல்லி அட்ரஸை விசாரிக்க அது மூலமா இவனுக்கு அட்ரஸ் ஈஸியா கிடைச்சிருது. ஆனா அவசரத்துல எழுத எதுவும் கிடைக்காம அவன் கையில இருந்த டாட்டூ போடுற மிஷினை வச்சு கையில அப்படியே அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பென்னோட அண்ணங்காரனை காட்டும் போது அவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணி கடுப்பாகி அவனை தேடி அவன் வீட்டுக்கே போக போறதா வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்ம ஹீரோ தம்பிக்காரனை போட்டு தள்ளிட்டான். இப்ப இவன் போக போற அதே வீட்டுக்கு அண்ணங்காரனும் வரப்போறான். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ பென்னோட வீட்டுக்குள்ள போய் பொறுமையா சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல தாங்க இவன் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா இவனுங்க 1ஆம் நம்பர் திருட்டு பயப்பிளைக அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டிராப்பை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ வேற கேஷுவலா ஹால் கிட்ட வரப்ப டம்முன்னு ஒரு சத்தம். என்னடா அதுன்னு பார்த்தா முள்ளா இருக்கிற ஒரு இரும்பு குண்டு வந்து இவன் முதுகுல சுருகிட்டு இருக்க. வலிங்கிற உணர்ச்சி இல்லாததுனால ஏதோ மெடல் வாங்கின மாதிரி கேஷுவலா நின்றுட்டு இருக்கான். இல்லைன்னா நடக்கிற கதையே வேற. ஆள் பயங்கரமா துடிச்சிருப்பான். இப்ப அதை பிடிங்கி போட்டு அங்கிருந்து அப்படியே கிச்சன் பக்கம் போனா அந்த இடத்துல ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி டக்குன்னு ஒரு அம்பு வந்து இவன் தொடையிலே சொருகும் பாருங்க. அட பாவீங்களா, உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணங்கிற மாதிரி ஆள் ஒரு பக்கம் மண்டகாஞ்சு போறான். அதுக்கப்புறம் பார்த்து மெதுவா அங்க இருந்த பெட்ரூம் கிட்ட போறப்ப அந்த இடத்துல இப்ப வில்லனும் ஹீரோயினும் இருக்கிற இவங்களோட கராஜோட பேர் போட்ட ஒரு ஜாக்கெட் ஒன்று இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு உசிரே வருது. எப்பா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம்டான்னு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப போறப்ப அங்க ஒரு ட்ராப் ட்ரிகர் ஆகி அப்படியே இவனை அந்த இடத்துல தொங்க விட்டுருது. இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மச்சா தலையில தூக்குல தூக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துறாங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு பக்கம் என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டியாங்கிற மாதிரி செம்ம காண்டாகிறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வேற யாருமே இல்லை, யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு கூட தெரியலங்கிற மாதிரி கொஞ்சம் அழுவாத குறையா எமோஷனாக்கா. ஏன்டா இப்படிலாம் பேசுனா என்னடா பண்றதுன்னு அவனும் மனசு மாறி சரி நான் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோவும் அவன் சொன்ன அந்த 15 நிமிஷத்தை வாட்சில் அலார மாதிரி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா பென்னோட அண்ணங்கார அந்த இடத்துக்கு வந்து யாராடி இங்க எதுக்கடா வந்து தலையில தொங்கிட்டு இருக்குன்ற
மாதிரி கேட்கும்போது ஐயா விவரம் இல்லாமல் திருட வந்து இங்கே நல்லா வசமாக சிக்கிக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு கதறிக்கிட்டு இருப்பா பாருங்க. இந்த சீனில் செம காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு திருட வந்தேன்னு சொன்னால் குழந்தை பிள்ளை கூட நம்பாது. நேத்தனும் அவங்ககிட்ட இது யாரோட வீடுன்னே எனக்கு சத்தியமாக தெரியாது, எதர்ச்சியாக தான் திருட வந்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவன் அந்த கட்டப்பா கிட்ட அட்ரஸ் வாங்கும்போது எழுத பேனா இல்லைன்னு இந்த அட்ரஸை கையில் அந்த பச்சை குத்துற மிஷினில் வச்சு எழுதினான் பார்த்தீங்களா? அதை இந்த அண்ணங்கார தெளிவாக நோட் பண்ணி அப்புறம் எதுக்காக இந்த அட்ரஸை உன் கையிலேயே எழுதி வச்சிருக்குன்ற மாதிரி வகையாக லாக் பண்ணிடுறான். இது போதாதுன்னு வில்ல வேற அந்நேரம் பார்த்து ஃபோன் பண்ணி சாரிப்பா உன் தம்பி செத்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்ல கொன்னது யாரு போலீஸாங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இல்லை கோட் சூட் போட்ட ஒரு பால்வாடி தான் கொண்டு இருக்கான்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்ட மறுகணமே கையில் கண்ணை எடுத்து நீ தான் என் தம்பியை குண்ணியான்னு புலவரியோட விசாரிக்கிறான். இப்போ ஃப்ரெண்டுக்காரன் இந்த இடத்துக்கு வர இன்னும் 7 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு. அது வரை இவனை சமாளிச்சாகணுங்கிறதுக்காக ஆமாம் நான் தான் உன் தம்பியை தெரியாதனமாக கொண்டுவிட்டேன், இப்போ என்ன கொல்லணுமா, தயவு செஞ்சு சீக்கிரமாக கொண்டுடு, என்னால் முடியலங்கிற மாதிரி ஒரு விட்ட போட அதை பார்த்து தான் அண்ணங்காரன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு ஹீரோவை சித்திரவதை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான். இந்த மொத்த படத்துலையும் இந்த இடத்துல அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தாங்க முரட்டு காமெடியாக இருக்கும். நம்ம ஜாக்வின் வேற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோக்கு தான் வலிங்கிற உணர்ச்சியே சுத்தமாக இல்லையே. அது தெரியாமல் இந்த பயபுல இந்த தீவிரவாதிகளெல்லாம் விசாரிக்கும் போது விதவிதமாக டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லி பயங்கர டெரராக பேசிக்கிட்டு இருக்க இவனும் நேரத்தை கடத்துறதுக்காக பயந்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த அண்ணங்காரன் இவனை பயங்கரமாக கொடுமைப்படுத்த போகிறதா நினைச்சு இவன் காலில் சொருகி இருக்கிற அந்த அம்பை பிடிச்சி கீர் போடுற மாதிரி கொடன்னு குடையும் போது நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணணுமோன்னு கொஞ்சம் லேட்டாக சுதாரிச்சு வலி தாங்க முடியல விட்டுரு, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு பேஸ் ரியாக்ஷனோட சேர்த்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பா பாருங்க. இந்த சீன்லாம் முரட்டு காமெடியாக இருக்கும். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிப்பான்னு வடிவேல் சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே நம்மால் வலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதும் ஆகிரும். இதில் வேற இன்னும் கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறங்கிற பேரில் ஒரு கொரடாவை எடுத்துகிட்டு வந்து இவன் நகத்தை பிடிங்கி விட அதுக்கு நம்மால் பொம்பளை புள்ள மாதிரி கத்துவான் பாருங்க. இந்த சீனெல்லாம் என்னன்னு சொல்ல சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துடும். விரல துண்டு துண்டா வெட்டினாலே இவனுக்கு சுத்தமாக வலி தெரியாது, நகத்தை பிடுங்கினா மட்டும் என்ன பெருசாக தெரிஞ்சிட போது. ஹீரோவும் நேரத்தை கடத்துறதுக்காக வலிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரன் எப்போ வருவான்னு வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தா இவனுக்கு வலி தெரியலங்கிற விஷயம் புரியாமல் அவன் வேற அடுத்த நகத்தை பிடிங்கிட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு எமோஷனோட டார்ச்சர் பண்ணுறதுல எந்த யூஸுமே இல்லைங்கிற விஷயம் நமக்கும் ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வில்லை இந்த அண்ணங்காரனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க, நாம இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல சரி வரன்னு ஃபோனை வச்சுட்டு அடுத்த கட்டமாக நம்மளோட கண்ணை நோண்டுறதுக்காக ஒரு கத்தியோட பக்கத்தில் வரான். இதால நேத்தன் ஒரு பக்கம் இப்போ செம பீதியில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கார அந்த இடத்துக்கு வந்து அவனை பின்னாடி இருந்து ஒரு அடியில் மட்டையாக்க யாரா அந்த அழகு முகர அப்படின்னு பார்த்தா அட நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஃப்ரெண்டாக நடித்த ஜேக்கப் தாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கான். இப்போ ஹீரோக்கு அவனை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆன்லைனில் பேசிக்கும் போது நான் வாட்ட சட்டமாக ராக்கு மாதிரி இருப்பேன்னு பயப்பட ஏகப்பட்ட புரடா விட்டு இருந்திருக்கும் போல. அட உண்மையாகவே நீ தான் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டான்னு இவன் கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்டதும் உதவி சொன்னா நன்றி சொல்கிற பழக்கமே இல்லையாடாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் செம காண்டாகிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பலாம்னு போகிறப்ப மயக்கம் தெளிஞ்சு அண்ணங்காரன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு பொலக்காட்டு காட்ட சமாளிக்க ஏதாவது ஆயுதம் எடுத்துருவான்னு சொன்னதும் ஜேக்கப் வேகமாக போய் அங்கேருந்த ஒரு கத்தி எடுத்து நம்மளை நோக்கி வீசுவான். ஹீரோவும் அதை பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக கையை நீட்ட கத்தி டேரா வந்து இவ கையில் சொருகி பாருங்க. அதை பார்த்து ஜேக்கப்புக்கு ஒரு பக்கம் கொப்பட்டிக்கிட்டு வரும். நேத்தன் அதையும் கண்டுக்காம கையில் சொருகின கத்தியை அப்படியே அண்ணங்காரனோட காலில் சொருக அவன் ஒரு பக்கம் கதறுன்னு கதறி அந்த கத்தியவே பிடுங்கி இவனை கொல்ல பார்க்குறான். அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கரப்பாம்பூச்சிக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை கொண்டு வந்து அவன் மூஞ்சில பயங்கரமாக அடிச்சு விட அவன் கண்ணுக்குன்னெல்லாம் வெந்து போயிருது. ஆள் பயங்கரமாக கதறதை பார்த்துட்டு ஹீரோ சந்தோஷப்படுற அதே சமயம் அங்கே நம்ம ஜேக்கப் ஏதோ ஒரு இடத்துல காலை வச்சதும் ஒரு ட்ரிகர் ஆக்டிவேட் ஆகி டம்முன்னு ஒரு சுத்தியல் வந்து மண்டையிலே அடிக்கும் பாருங்க. நல்ல வேலையா ஹெல்மெட் போட்டிருந்ததுனால மண்டை தப்பிச்சுது. இப்போ அந்த அண்ணங்காரனுக்கு கண்ணு சரியா தெரியலனாலும் ஹீரோவை வளைச்சு கத்தியில குத்த பார்க்க அவன் அங்க எங்கன்னு நவுந்து போகும்போது அங்க இருந்த ஒரு ட்ரிகர் ஆக்டிவேட் ஆகி விட்டத்துல இருந்து ஒரு பாக்ஸ் அப்படியே அவன் தலை மேல வந்து விழுகுது. இதால அவன் இன்னும் கடுப்பாகி நேத்தன் மேல பாஞ்சு அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்கறான். அப்ப ஹீரோ இவன் காலில் சொருகி இருந்த அந்த அம்பை பார்த்துட்டு அப்படியே காலை தூக்கி அவன் கழுத்தோட லாக் பண்ணி அம்போட அடிப்பக்கத்தை ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அது கழுத்தோட மறுபக்கம் வந்து இவனோட இன்னொரு காலில் சொருகிக்குது. ஆள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். அண்ணன் தம்பி 2 பேரையும் நம்மாலே போட்டு தள்ளிட்டான். இதுக்கப்புறம் அந்த அம்பு குத்துன இடத்துக்கு நம்ம ஜேக்கப் கட்டுலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்க தனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்காக ஃபீல் பண்ணி அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வண்டி வர சைரன் சத்தம் கேட்குது. இந்த இடத்துல ஜேக்கப் கூட அவங்க கிட்ட உதவி கேட்கலாங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவனுக்கும் அந்த ராபரியில சம்பந்தம் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதனால நீ தான் அவங்கள டைவர்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னதும் இவன் ஒரு பக்கம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வெளியே இருந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். அதை பார்த்துட்டு நம்ம போலீஸ் அவனை விரட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல நல்லா மொக்கவாங்க. இவன் கொஞ்சம் ஓவரா நக்கல் பண்ணவும் உன காலம் முழுக்க கழுதிங்க வைக்க போறங்கிற மாதிரி பயன்படுத்துறாங்க. அதுல ஜேக்கப் கொஞ்சம் பீதியாகி ஹீரோ இப்போ எங்க போயிருக்கான்ற விஷயம் தனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லும் போதே அங்க கட் பண்ணி வில்லனும் ஹீரோயினும் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கராஜை தாங்க நமக்கு காட்டுறாங்க. நம்மால் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ உள்ள அந்த சைமன் இங்க இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி இந்த இடத்துல அவன் கூட வர முடியாதுங்கிற மாதிரி சொல்ல இங்க இருந்தா ஜெயிலுக்கு தான் போகணுங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி மிரட்டி பார்க்கறான். ஆனா எதுக்கும் அசராம அவ முடியாதுங்கிற மாதிரி சொன்னதும் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை கொல்றதுக்காக கையில துப்பாக்கி எடுக்கிறான். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை கன்
பாயிண்ட்ல லாக் பண்ண இவனை பார்த்த நம்ம ஷெர்ரிக்கு பயங்கர அதிர்ச்சி. சைமனுக்கு இவன் யாருன்னு கூட ஞாபகம் இல்லை. யாருப்பா நீ, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரை கொன்னதே நான் தான், ஒழுங்கா அவளை போக விடுங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் இவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். இந்த இடத்துல ஹீரோயின் ஒரு பக்கம் பயந்து போய் தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதங்கிற மாதிரி கண்ணை காட்டினா அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இவ தன்னோட தங்கச்சிங்கிற உண்மையை சொல்லி இந்த ராபரி பிளான்ல அவளுக்குமே சம்பந்தம் இருக்குன்ற மொத்த உண்மையும் சொல்லிவிட அதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை கிருகிருன்னு சுத்துது. சைமன் அதோட நிறுத்தாம ஷெர்ரி இவன் கூட பழகுனதே வெறும் நடிப்புங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவ ஒரு பக்கம் செம கடுப்பாகி தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு, நம்ம பழகுனது பேசுனது எல்லாமே உண்மை, அவன் சொல்ற எதையும் நம்பாதங்கிற மாதிரி பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்காக நம்ம ஹீரோ எவ்வளவு ரிஸ்க் எடுத்தான், எவ்வளவு சேதாரங்களை அனுபவிச்சாங்கிற விஷயம் நமக்கே தெரியும். அப்படி இருக்க ஒரு செகண்ட்ல அது எல்லாமே வேஸ்ட்னு தெரிஞ்சதும் இவனோட இதயம் அப்படியே மொத்தமா நொறுங்கி போகுது. இப்ப இந்த இடத்துல அந்த சைமன் இவங்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரியே மெதுவா பக்கத்துல வந்து டக்குன்னு அவன் கையில இருந்த கண்ணை புடுங்கி தொழுக்குள்ளே ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஆள் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் நேத்தனை கட்டி போட்டு அவன் தலையில ஒரு காரை இறக்கி நசுக்கி அப்படியே கொல்ல பாக்குறப்ப ஹீரோயின் அவனை தடுத்து உனக்கு பணம் தானே வேணும், மொத்த பணத்தையும் நீயே வச்சுக்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்கிற மாதிரி பயங்கரமா கெஞ்சரா. ஆனா இந்த பயப்புல இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறதுக்காக இவளை கொல்றதுக்காக இவன் நிறுத்திலேயே துப்பாக்கியை வைக்க அந்நேரம் பின்னாடி இருந்து யாரோ இவன் இடுப்புலேயே சுட்டு படுக்க போடுறாங்க. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஓல்டேஜ் போலீஸும் சுரட்டமுடி போலீஸும் தாங்க வந்திருக்காங்க. கூடவே நம்ம ஜேக்கப்பும் வந்திருப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல வந்து காப்பாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கையில ஹேண்ட் கப்பை போட்டு அதை ஸ்ட்ரக்சரோட லாக் பண்ணி அவனை ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் எவிடன்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிற சைமன் டக்குன்னு அந்த ஓல்டேஜ் போலீஸோட கழுத்துலயே சுட்டுட்டு சுரட்டமுடி போலீஸையும் வயிற்றுலயே சுட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அங்கிருந்து பூந்தடிச்சு வெளியே வர பின்னாடியே வந்து கண்டபடி சுட்டுட்டு பணத்தோட அங்கிருந்து ஆம்புலன்ஸ் ஆட்டையை போட்டு போயிடுறான். ஆக்சுவலா இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோவும் அதே ஆம்புலன்ஸ்ல தான் மயக்கத்துல இருக்கான். இதை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் வேக வேகமா அந்த சுரட்டமுடி போலீஸ் கிட்ட வந்து அவங்க கார் சாவியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க அந்த அம்மா ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு போறதை விட்டுவிட்டு நானும் உன் கூட வருவேன்னு அடம்பிடிக்குது. இதனால நம்ம ஹீரோயின் அவளையும் கூட்டிக்கிட்டு கார்ல இருந்த ஜேக்கப்போட வேகமா அவனை சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் ஊரையே உழவு ஓட்டுற மாதிரி காட்டுத்தனமா போய்கிட்டு இருக்கான். இவன் ஓட்டின ஓட்டுல ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே விழுந்து நம்ம ஹீரோக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்சிருது. இவன் கையோட ஹேண்ட் கப் வந்து ஸ்ட்ரக்சரோட லாக் ஆயிருக்கிறதுனால தலைவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அதுல இருந்து ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு சிலிண்டர் எடுத்து இவனே இவனோட கட்டவரல உடைச்சுக்கிட்டு அந்த ஹேண்ட் கப்ல இருந்து ரிலீஸ் ஆகும் பாருங்க. பார்க்கவே கொடூரமா இருக்கும். அப்ப இந்த சைமன் இவன் வண்டிக்குள்ள இருக்கிறத நோட் பண்ணி ஒரு கன் எடுத்து இவனை சுட பாக்குறப்ப நல்ல வேலையா வண்டி ஒரு ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறினதுனால குறி மிஸ் ஆகி கன்னு இவன் பக்கம் விழுந்துருது. உடனே ஹீரோ அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுடலாம்னு பார்த்தா கொய்யால புல்லட் இல்ல. இதை பார்த்துட்டு சைமன் வேற ஒரு பக்கம் இவனை லூசர்னு பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் பிளான் என்னங்கிற விஷயம்லாம் ரொம்ப தெளிவா தெரியுங்க. ராபரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பல்ல ஏறி இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறது தான் இவங்களோட பிளானா இருந்திருக்கு. இதனால இப்ப அவ ஒரு பக்கம் ரொம்ப கான்பிடென்ட்டா கார்ல செம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ இந்த ஆம்புலன்ஸுக்குள்ளலாம் சிபிஆர் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு ஏதோ பிளானை போட்டு வில்லங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சைக்கோவும் இவனை கொஞ்சம் ஓவரா கலாய்ச்சி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மிஷின்ல சார்ஜ் ஃபுல்லானதும் நம்மால் மயங்க போற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க என்னடா சொல்ற புரியுற மாதிரி சொல்லுன்னு அவன் லைட்டா எட்டி பார்த்ததும் இவன் அந்த மிஷினை வச்சு கொடுப்பான் பாருங்க சார்ஜ். ஆள் அந்தல் கந்தலாகி அப்படியே வண்டியை கவுத்து விட்டுருவான். இதுக்கப்புறம் ஹீரோ மேல செம வெறியோட வந்து வண்டிக்குள்ள போட்டு செம சாத்துவான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து இவன் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறப்ப அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து நம்மளும் அவன் தொடையா குத்துவான். ஆனா அது சின்ன கத்திங்கிறதுனால பெரிய அளவுல டேமேஜ் பண்ணாது. சைமன் விட்டாம இவன் கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிக்கிறப்ப ஹீரோவால கிட்டத்தட்ட மூச்சு விட முடியாம போகுது. அப்ப அந்த கத்தியை வச்சு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கட் பண்ணி விட்டுட்டு நம்மால அவனை போட்டு செம காட்டா அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க நம்ம சுரட்டமுடி போலீஸுக்கு குண்டடிப்பட்ட இடத்துல ரத்தம் வேற கொஞ்சம் அதிகமாவே போயிருச்சு. இதனால பாதுகாப்புக்காக அவங்க கண்ணை இவகிட்ட கொடுத்து அனுப்ப அந்த பக்கம் வில்லனை மாலை போட்டு செம அடி அடிச்சு ஃபைனலா இவன் கையோட எலும்பே வெளியே வர அளவுக்கு மல்லு கட்டி உடச்சு விடுவான் பாருங்க. பார்க்கவே கரண கொடூரமா இருக்கும். ஹீரோ அந்த இடத்துலயே கொலன்னு ஆயிடுறான். அப்ப ஷெர்ரி அந்த இடத்துக்கு வந்து வில்லனை கண்டபடி சுட ஆரம்பிக்க அவன் அப்படியே அங்க இருந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். இப்ப இவளோட கண்ணுலயுமே புல்லட் தீந்து போனதுனால பொம்பளை புள்ளன் கூட பக்கமா இழுத்து போட்டு செம சாத்தி அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்க. அதை பாக்குற நம்ம ஹீரோ மெதுவா அங்க இருந்த ஒரு மெடிக்கல் பாக்ஸோட பக்கத்துல போய் அதுல இருந்த ஒரு அட்ரினலின் இன்ஜெக்ஷன் எடுத்து தனக்கு தானே போட்டுக்கிட்டு பயங்கரமா பூஸ்டா பாக்குறான். அப்ப அந்த சைமன் நம்ம ஷெர்ரியோட கழுத்தை நெரிச்சு ஆல்மோஸ்ட் கொல்ல போற அந்த சமயம் அவன் பின்னாடி வந்த நம்ம ஹீரோ அப்படியே அவனை இழுத்து இவன் கை உடஞ்சி எலும்பு நீட்டிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதை வச்சு அப்படியே அவன் தொண்டையில ஒரு ஏத்துவான் பாருங்க. எப்பா இந்த சீன் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு வழியா வில்லனை போட்டு தள்ளிட்டு நம்மளும் அப்படியே அந்த இடத்துல சரிஞ்சு விழுக அடுத்த சீனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண புனங்கணக்கா உடம்பு முழுக்க கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறது தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல இவன் கண்முழிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஜேக்கப் இவன் உடம்புலான 1 கோடி டேமேஜ் அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம சுரட்டமுடி போலீஸ் வரா. என்னதான் நம்ம ஹீரோ 3 கொலை பண்ணியிருந்தாலும் அந்த 3 பேருமே கொள்ளையடிச்ச
அடிச்சது மட்டும் இல்லாமல் போலீஸையும் கொண்டுட்டு தப்பிக்க பார்த்துருக்காங்க. அதனால கோர்ட் இவன் பண்ண கொலையை தற்காப்புக்காக பண்ண மாதிரி சொல்லி ஒரு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தா போதும்னு ப்ரொபேஷன் பீரியடை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா கொள்ளையடிச்சதுல நம்ம ஹீரோயினுக்கும் பங்கு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கடுத்து கொஞ்ச நாள்லயே முழுசா குணமாகிற நம்ம ஹீரோ அந்த 6 மாசம் ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டோட உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப எப்பவும் போல திடீர்னு இவன் வாட்சில் ஒரு அலாரம் அடிக்கவும் எப்ப டின்னருக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப எங்கடா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு தாங்க வந்திருக்கான். அநேகமா இன்னைக்கு அவள் பர்த்டே மாதிரி தெரியுது. ஸோ அவளுக்கு பிடிச்ச அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் ஆசையாக பேசினா இங்கே இருக்கிற ஒரு சின்சியர் போலீஸ் அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு இவங்களை மொக்க பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரிலீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 மாதம் இருக்கு. ஸோ அந்த 7 மாதம் எப்படா முடியும்னு 2 பேருமே கொஞ்சம் ஏக்கத்தோட வெயிட் பண்ணுற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. நான் சொன்னதை விட இந்த படத்தில் காமெடியும் கலவரமும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேணும்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.